முத்தலிஃபின் மரணத்திற்கு பிறகு காபாவின் உடைமைகளும் பொறுப்புகளும் அப்துல் முத்தலிஃபிடம் வந்தடைந்தது. ஆனால் இதில் அதிருப்தி கொண்ட சில குறைஷி தலைவர்கள் அப்துல் முத்தலிஃப்க்கு எதிராக சூழ்ச்சி செய்தார்கள். நௌஃபல் குறைஷி தலைவர்களில் ஒருவர். இந்த வாலிபனிடம் மக்காவின் உடைமைகளையும் பொறுப்புகளையும் ஒப்படைத்து விட்டனர். நௌஃபல் மட்டுமே இதற்கு தகுதியானவர். நௌஃபலிடம் நம் இந்த உடைமைகளையும் பொறுப்புகளையும் ஒப்படைப்போம். மக்களே, நௌஃபல் என்னிடமிருந்து மக்காவின் பொறுப்புகளையும் உடைமைகளையும் பறித்துக் கொண்டார். அவருக்கு எதிராக எனக்கு நீங்கள் உதவி செய்யுங்கள். நௌஃபலுக்கு எதிராக உனக்கு உதவி செய்யும் தைரியம் இங்கு யாருக்கும் இல்லை அப்துல் முத்தலிஃப். அபூ சாத் இப்னு அதி, அப்துல் முத்தலிஃபின் தாய்மாமன். அப்துல் முத்தலிஃப் அவர்கள் மதினாவில் உள்ள தன் தாயின் சகோதரர் அபூ சாதி இப்னு அதி அவர்களுக்கு கடிதம் எழுதினார். அதில் மக்காவில் நிலவும் பிரச்சினைகளையும் நௌஃபல் தன்னிடமிருந்து காபாவின் உடைமைகளை பிடுங்கியதை பற்றியும் கவிதை வடிவில் மனவேதனையுடன் எழுதியிருந்தார். கோபத்துடன் அபூ சாதி இப்னு அதி அவர்கள் மதினாவில் உள்ள 80 வீரர்களுடன் கிளம்பி மக்காவில் உள்ள அப்தாஹ் என்னும் இடத்தை வந்தடைந்தார். அப்துல் முத்தலிஃப் அவரிடம் சென்று, நீங்கள் என் வீட்டில் தங்குங்கள் என்று வேண்டிக் கொண்டார். வல்லாஹி, நௌஃபலை சந்தித்து உன் உடைமைகளையும் பொறுப்புகளையும் உனக்கு பெற்றுத்தராமல் நான் வீட்டுக்கு வரமாட்டேன். ஹஜருல் அஸ்வத் அருகே சில குறைஷி பெரியோர்களுடன் பேசிக் கொண்டிருந்தான் நௌஃபல். அங்கு வந்த அபூ சாத் அவர்கள் கோபத்துடன், இந்த இல்லத்தின் இறைவன் மீது ஆணையாக என் சகோதரியின் மகனுடைய உடைமைகளை நீ திருப்பித் தரவில்லை என்றால் என்னுடைய வாளை உன் உடலில் பாய்ச்சி விடுவேன். அதற்கு நௌஃபல் சரி, கொடுத்து விடுகிறேன் என்று கூறி குறைஷி பெரியவர்கள் முன்னிலையில் காபாவின் உடைமைகளை அப்துல் முத்தலிஃபிடம் ஒப்படைத்தார். அதன் பிறகு இப்னு அதி அப்துல் முத்தலிஃப் வீட்டில் 3 நாட்கள் தங்கியிருந்து உம்ராவை முடித்துவிட்டு மதினா திரும்பினார். ஜம்சம் கிணறு. மக்காவிற்கு வரும் ஹாஜிகளின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே இருந்தது. ஆனால் அவர்களுக்கு கொடுப்பதற்கு தண்ணீர் போதுமான அளவு இல்லாததால் வருத்தத்தில் இருந்தார் அப்துல் முத்தலிஃப். கனவில் அப்துல் முத்தலிஃப் அவர்களுக்கு ஜம்ஜம் கிணறு இருக்கும் இடத்தை காண்பித்து அதை தோன்றுமாறு உத்தரவிடப்பட்டது. அதை அவள் தோண்டிய போது ஜுர்ஹும் கோத்திரத்தினால் விட்டுச் சென்ற வாள்களும் கவச சட்டைகளும் 2 தங்கத்திலான மான்களும் கிடைத்தது. அதை உருக்கி காபாவின் கதவுகளாக ஆக்கினார். பிறகு ஜம்ஜம் கிணற்றை சீரமைத்து மக்களுக்கு நீர் புகட்டினார். குறைஷியர்கள் அப்துல் முத்தலிஃபிடம் வந்து அதில் தங்களுக்கும் பங்களிக்க வேண்டும் என வாதிட்டனர். அவர் இது எனக்கு மட்டுமே உரிதானது என்று கூறி அதை ஏற்க மறுத்துவிட்டார். அவர்கள் விடாப்பிடியாக தங்களுக்கு பங்களித்தே தீர வேண்டும் என வலியுறுத்தினார்கள். இறுதியாக ஷாமில் பெரிதும் மதிக்கப்பட்ட சாத் ஹுதேம் என்ற கோத்திரத்தை சேர்ந்த குறிக்கூறும் பெண்ணிடம் தீர்ப்பு கேட்கும் முடியுடன் ஷாம் தேசத்திற்கு கிளம்பினார்கள். செல்லும் வழியில் தண்ணீர் தீர்ந்துவிடவே அப்துல் முத்தலிஃபுக்கு மட்டும் அல்லாஹ் மலை மூலம் தண்ணீரை வழங்கினான். குறைஷியர்கள் மீது ஒரு துளியும் மழை பொழியவில்லை. இதை கண்ட குறைஷியர்கள் ஜம்ஜம் கிணற்றில் அப்துல் முத்தலிஃபுக்கு உள்ள தனிப்பட்ட உரிமையை ஒப்புக்கொண்டு திரும்பினார்கள். இச்சந்தர்ப்பத்தில் அல்லாஹ் தனக்கு 10 ஆண் பிள்ளைகளை கொடுத்துள்ளான். எனக்கு உதவும் வயதை அவர்கள் அடைந்தால் அதில் ஒருவரை காபாவுக்கு அருகில் அல்லாவிற்காக பலிவிடுவதாக அப்துல் முத்தலிஃப் நேர்ச்சை செய்து கொண்டார்.